ஹோட்டலில் கூட இப்படி டேஸ்ட் வராது. இந்த ரெசிபியை பார்த்தா அப்புறம் டெய்லி இதைத்தான் பண்ணுவீங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. என்னோடது ரொம்ப சிறுசாக இருக்கனால நான் 4 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும். கொஞ்சமாக மட்டும் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சின்ன சைஸ் புளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் போதும். சாம்பாருக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் தான் வேணும். ரொம்ப ஆட் பண்ண வேணாம். கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு விட்டுட்டு லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அப்போ தான் அது நம்ம கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முருங்கைக்காயை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு தண்ணி முங்குற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது 15 மினிட்ஸாவது ஆகும் வேகிறதுக்கு. அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் அந்த தக்காளியோட தோலை எடுத்துருங்க. எனக்கு அது அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ அதனால் நான் எடுத்துருவேன். உங்களுக்கு வேணும்னாலும் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அது உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட்டு வேக வச்சு அந்த முருங்கைக்காயை அந்த பல்ப்பு மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு நீங்கள் சீவினிங்கனாலே ஸ்மூத்தாக வந்துடும். அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம தனியாக சாம்பாரில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை வத்தல் போட்டுக்கோங்க. அது 2 பிச்சு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்ச புளியை இதுலேயே ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காயோட பல்ப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த முருங்கைக்காய் வேக வச்சு அந்த தண்ணி இருக்குல்ல, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையும் இதுலேயே ஆட் பண்ணிடுங்க. ஒரு அரை கிளாஸுக்கு மட்டும் தண்ணியை ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு அந்த புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. இடையில மட்டும் அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி டேஸ்ட் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு நல்லா தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணியெலாம் வற்றி நமக்கு அந்த லிக்விடான கரெக்ட் சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, ஸ்வர்ணா ரெசிபி சாம்பார் ரெடி. ரெசிபி சேவ் பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க.